ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெட் எக்ஸாமினேஷனில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருந்து கண்டிப்பாக கேள்விகள் இருக்குது. இது இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் அதர் சப்ஜெக்ட்ஸ் டெட்டுக்காக மற்ற சப்ஜெக்டில் உள்ளவங்க இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இதை பற்றி மேபி சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான ஒரு ஐடியா இருக்கணும். அதை இந்த லெக்சரில் பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னால் என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னாச்சுன்னா ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு விதமாக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? ஒரு வார்த்தை ஒரு நபரை குறிக்கலாம், இல்லை அப்படின்னாச்சுன்னா ஒரு வேர்டு ஏதாவது செயலை குறிக்கலாம், இல்லைன்னா ஒரு வேர்டு ஏதாவது ஒரு கலரை குறிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வார்த்தைக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதை 8ஆக டிவைட் பண்ணுறாங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஒரு 8 இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எதெல்லாம் அந்த 8 அப்படிங்கிறத ஒரு ஆர்டர் கொடுத்துருக்குறேன். இது புக்ஸில் வேறு ஆர்டர் இருக்கலாம், பட் இங்கே ஒரு ஆர்டரில் கொடுத்துருக்குறேன். என்ன அப்படின்னாச்சுன்னா நவுன், ப்ரனவுன், அட்ஜெக்டிவ். இப்போ நவுனோட ரிலேட்டட் தான் ப்ரனவுன், நவுனோட ரிலேட்டட் தான் அட்ஜெக்டிவ். ஸோ அதனால் இந்த ஆர்டர் கொடுத்துருக்கேன். நவுன், ப்ரனவுன், அட்ஜெக்டிவ், வேர்ப், அட்வர்ப், தென் ப்ரிப்போசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன். ஸோ இதுதான் 8. இதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். நவுன் அப்படின்னாச்சுன்னா என்னென்னா ரொம்ப சிம்பிளாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு நபரை குறிக்கிறதுக்காக என்ன வார்த்தை பயன்படுத்தினாலும் சரி, அது நவுன் தான். இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னாலும் நவுன் தான், பாய் அப்படின்னாலும் நவுன் தான், ஏதாவது ஒரு பேர் சொல்லி குமார் அப்படின்னாலும் நவுன் தான். அனிமலை குறிக்கிறதுக்காக என்ன வார்த்தை பயன்படுத்தினாலும் சரி, அதுவும் நவுன் தான். இடத்த குறிக்கிறதுக்காக என்ன சொன்னாலும் சரி, ஸ்கூல்னு சொல்லலாம், ஹோட்டல்னு சொல்லலாம், போலீஸ் ஸ்டேஷன்னு சொல்லலாம், என்ன வேர்ட்னாலும் சரி, ப்ளே கிரவுண்டுன்னு சொல்லலாம். அது என்ன வார்த்தை பயன்படுத்தினாலும் சரி, அது நவுன் தான். திங்ஸ், அதாவது பொருட்கள், ஏதாவது பென்னாக இருக்கலாம், பென்சில், டேபிள், பேப்பர், இப்படி சிமெண்ட், பிரிக், அயன், இந்த மாதிரி பொருட்களை குறிக்கிற வார்த்தைகளாக இருந்தாலும் சரி. ஐடியாஸ், நம்ம இது இப்போ நான் சொன்னனாலும் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள். அப்ஸ்ட்ராக்டாக இருக்கக்கூடிய ஐடியாஸ் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஆனர், ட்ரூத், இல்லை அப்படின்னாச்சுன்னா லவ், இந்த மாதிரி விஷயங்களை கண்ணால் பார்க்க முடியாது, பட் ஒரு ஐடியா நமக்கு இருக்கும். இதுதான் நேர்மைன்னா இதுதான் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். அன்புனா இதுதான் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அது எல்லாமே நவுன் தான். அப்போ நபர், விலங்குகள், இடம், பொருள், இந்த 4ம் நமக்கு ஈஸியாக தெரியும், கண்ணால் பார்க்கக்கூடியது. ஒன்று மட்டும் ஐடியா. இப்போ இந்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சரில் இருக்கிறவரை நம்ம ஒரு பர்சன், ஒரு உயிருள்ள ஒரு நபர். ஸோ இப்போ இவரை வச்சு நம்ம என்ன நவுன் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா, பிளேயர் அப்படின்னு சொன்னாலும் இவரை தான் குறிக்கும். அப்போ அது நவுன் தான். பேஸ்கெட் பால் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இவருக்கு ஒரு பேர் வச்சு வில்லியம்ஸ் அப்படின்னு சொன்னாலும் நவுன் தான். இப்போ இவர் கையில் என்ன இருக்குது? பால் இருக்குது. இது ஒரு பொருள். பால்னால் அதுவும் நவுன் தான். காலில் ஷூ போட்டிருக்கிறாரு, ஷூவும் நவுன் தான். சாக்ஸ் இருக்குது, சாக்ஸும் நவுன் தான். தென் இப்போ பார்த்தீங்கன்னா இதை பேரட் அப்படின்னாலும் நவுன் தான், பேர்ட் அப்படின்னாலும் நவுன் தான். இப்போ இதை பார்த்திங்கன்னா புக்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்த நம்ம இடம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது லைப்ரரின்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் நவுன் தான். இல்லை பொருளாக பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா புக்குனாலும் நவுன் தான், பேப்பர் அப்படின்னாலும் நவுன் தான். அதை அடுக்கி வச்சுருக்கிற ரேக், அதுவும் ஒரு பொருள் தான், அதுவும் நவுன் தான். ஐடியாஸ் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம மனசுக்குள்ளே நினைக்கக்கூடிய விஷயம், லவ் அப்படிங்கக்கூடிய ஒரு அப்ட்ராக்டான ஒரு விஷயம், கண்ணுக்கு தெரியாது, பட் அதை என்ன செய்யலாம், ஒரு அப்ட்ராக்டான ஒரு விஷயம் இல்லையா? அதுவும் ஒரு நவுன் தான். ஸோ அப்போ பேசிக்கலாக நவுன்னா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுக்கணும். அப்போ நவுன் ஒரு சென்டென்ஸோட தொடக்கத்தில் வந்ததுன்னா அதை தான் நம்ம சப்ஜெக்ட்டுன்னு சொல்லுவோம். சென்டென்ஸுக்கு பின்னாடி வந்தது அப்படின்னாச்சுன்னா அதை ஆப்ஜெக்ட்டுன்னு சொல்லுவோம். சென்டென்ஸோட தொடக்கத்தில் நவுன் வந்ததுன்னா சப்ஜெக்ட்டுன்னு சொல்லுவோம். சென்டென்ஸுக்கு பின்னாடி வந்தது அப்படின்னாச்சுன்னா நம்ம அதை ஆப்ஜெக்ட்டுன்னு மென்ஷன் பண்ணுவோம். அடுத்தது ப்ரெனவுன். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நவுன்னா என்னன்னு நமக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த நவுனுக்கு நம்ம நிறையா பெயர்கள் சொன்னோம் இல்லையா? ஒரு நபரோ, விலங்குகளோ, இடமோ, இதை மென்ஷன் பண்ணுற மாதிரி அதுக்கு ஏதாவது பேர் சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பேர் சொல்லாமல் அதுக்கு பதிலாக கீழே இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னாச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதில் ஒரு பிளேயருக்கு நம்ம ஒரு பேர் சொன்னோம், வில்லியம் அப்படின்னாச்சுன்னா அது ஒரு பேர்.
ஸோ அது வந்து ஒரு நவுன். ஆனால் அந்த பேர் சொல்லாமல் அவர் வந்து எப்படி சொல்ல ஹீ அப்படின்னு சொன்னால், ஏன்னா ஒரு மெயில் இல்லையா, ஸோ ஹீன்னு சொல்லலாம். இப்போ ஒரு டாக் அப்படின்னாச்சுன்னா அது அனிமலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ அது வந்து நவுன். அப்போ டாகுக்கு பதிலாக அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வேறு வார்த்தை என்ன பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா, இட் இஸ் கோயிங் அப்படின்னு நம்ம வந்து என்ன சொல்லலாம், அதை நாய் போகுது அப்படிங்கிறதுக்கு பதிலாக இட் இஸ் கோயிங் அப்படின்னு நம்ம டாகுக்கு பதிலாக இட்டு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நவுன் ரெப்ரசன்ட் பண்ணுற வார்த்தைகளுக்கு பதிலாக வேறு வார்த்தை பயன்படுத்தணும் அப்படின்னாச்சுன்னா அதுதான் ப்ரோனவுன். ஸோ அப்போ நவுனோட ரிலேட்டட் தான் ப்ரொனவுன். கீழே இருக்கக்கூடிய இந்த ப்ரொனவுனை ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் வந்து ரொம்ப சிம்பிள். திரும்பவும் நவுனை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு நவுன் இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரியோ, இல்லை அப்படின்னாச்சுன்னா ஒரு அடிஷ்னல் மீனிங் கொடுக்குற மாதிரியோ, இல்லைன்னா மாடிஃபை பண்ணுற மாதிரியோ ஒரு வார்த்தை வந்ததுன்னா அதுதான் அட்ஜெக்டிவ். சிம்பிளாக சொன்னால் நவுனுக்கு கூடுதல் அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை வந்தது அப்படின்னாச்சுன்னா அதுதான் அட்ஜெக்டிவ். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், மேன்னு ஒரு வேர்ட் இருக்குது. இது வந்து நவுன், ஏன்னா ஒரு மனுஷனை குறிக்கிறது இல்லையா, பர்சன் இல்லையா. ஸோ இதை வந்து மாடிஃபை பண்ணுற மாதிரி ஓல்டு மேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த ஓல்டு என்ன செய்யுது அப்படின்னாச்சுன்னா இட் மாடிஃபைஸ் த மீனிங் ஆஃப் மேன். ஒரு இல்லை அப்படின்னாச்சுன்னா இட் கிவ்ஸ் அடிஷ்னல் மீனிங் ஃபார் மேன். இப்போ யங் மேன்னு சொல்லியிருந்தால் அது ஒரு ஐடியா கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகள் வந்து அட்ஜெக்டிவ். ரோஸுன்னு இருக்குது. இப்போ வந்து ஃப்ரெஷ் ரோஸ் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஃப்ரெஷ் வந்து என்ன செய்யுதுன்னா இட் கிவ்ஸ் அடிஷ்னல் மீனிங், இல்லைன்னா மாடிஃபைஸ் ரோஸ். நம்ம மனசில் ரோஸை பற்றி வேறு ஏதாவது என்ன வச்சுருப்போம், ஃப்ரெஷ் ரோஸ்ன்னு சொல்லும்போது அந்த ஃப்ரெஷ் வந்து ஒரு ஐடியா நமக்கு கொடுக்குது. ஷூ அப்படிங்கிறது ஒரு பொருள், அப்போ நவுன் தான். நைஸ் ஷூ அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன செய்யுது அப்படின்னா அந்த ஷூக்கு கூடுதலான ஒரு அர்த்தம் நமக்கு கிடைக்கி. வேர்பை பொறுத்த வரைக்கும் வேர்பை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக இன்னொரு லெக்சரில் பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வரைக்கும் உள்ளதில் நிறையா தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இதில் சிம்பிளாக நம்ம பார்த்துக்கலாம். வேர்ப்னால் என்னென்னா நம்ம ஆக்ஷன், செயல் சார்ந்த எல்லா வார்த்தைகளுமே வேர்ப் தான். இப்போ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா ஹி ஜம்ப்ஸ், அப்போ ஜம்ப் அப்படிங்கிறது வந்து ஒரு வேர்ப். தென் ரைட் அப்படிங்கிறது வந்து ஒரு வேர்ப். ஸ்விம் அப்படிங்கிறது வந்து ஒரு வேர்ப். அப்போ அட்வர்ப்னா என்னது, இது வந்து வேர்போட ரிலேட்டட் தான். வேர்ப்னா என்னது, ஒரு செயல். அப்போ அந்த செயலுக்கு அட்ஜெக்டிவ் மாதிரியே தான் இது. அட்ஜெக்டிவ் வந்து நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருந்தது இல்லையா, இப்போ வந்து இது வந்து வேர்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தை இருந்ததுன்னா, வேர்புக்கு கூடுதல் அர்த்தம் கொடுக்குற மாதிரி ஒரு வார்த்தை இருந்ததுன்னா, வேர்பை மாடிஃபை பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தை இருந்ததுன்னா அதுதான் அட்வர்ப். எப்படின்னாச்சுன்னா வாக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, நடக்கிறது, இது வந்து வேர்பு. வாக்ஸ் ஸ்லோலி, அவர் எப்படி நடந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறதுக்கு ஒரு கூடுதல் அர்த்தம் கொடுத்ததுன்னா அந்த ஸ்லோலி தான் வந்து அட்வர்ப். ரேன், இப்போ ஓடுறது அப்படின்னாச்சுன்னா ஓடுறதுக்கு ரேன் ஃபாஸ்ட் அப்படின்னாச்சுன்னா இந்த ஃபாஸ்ட் வந்து என்ன செய்யுதுன்னா ரேனுக்கு ஒரு கூடுதல் அர்த்தம் கொடுக்குது. ஸ்பீக்ஸ் ஸ்லோ லவுட்லி இல்லைன்னா ஸ்லோலி, இந்த மாதிரி நம்ம பின்னாடி வரக்கூடிய எந்த வேர்ட்ஸும் என்ன செய்யுதுன்னா எப்படி பேசுனாங்க அந்த பேசுகிறதுக்கு ஒரு அடிஷ்னல் மீனிங் கொடுக்கு. ஸோ அப்போ வந்து வேர்புக்கு கூடுதல் அர்த்தம் கொடுக்குற மாதிரியோ இல்லை அப்படின்னாச்சுன்னா அது வேர்பையே மாடிஃபை பண்ணுற மாதிரியோ ஒரு வார்த்தை இருந்ததுன்னா அதுதான் அட்வர்ப். ப்ரிப்போசிஷன் நமக்கு பொதுவாகவே தெரியும். இந்த மாதிரி இன், ஆன், பிட்வீன், அண்டர், அப், இந்த மாதிரி வார்த்தைகள் வந்ததுன்னா ப்ரிப்போசிஷன். இது காமனாக எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இது வந்து எதனால் இதை யூஸ் பண்ணுறோன்னா ரெண்டு வார்த்தைகளோட ரிலேட்டட், அதை எப்படி வந்து ரிலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இது இருக்கும். இதையும் நம்ம தனி சாப்டராக பார்க்கலாம். பட் ப்ரிப்போசிஷனாக என்ன பார்த்தா இதுதான் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். கன்ஜங்ஷன் அப்படின்னாச்சுன்னா ரெண்டு வேர்டையோ இல்லைன்னா ரெண்டு சென்டென்சஸை சேர்த்து ஒரே சென்டென்ஸாக மாற்றுறக்கோ நம்ம பயன்படுத்துகிற ஒரு கனெக்டிவ் வேர்டு தான் வந்து கன்ஜங்ஷன். ஒரு ரெண்டு பொருளை வந்து கம் போட்டு ஒட்ட வச்சா அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்டிவ் வேர்டை தான் நம்ம கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட், பட், ஆர், ஸோ, டில், இஃப், இது எல்லாமே கன்ஜங்ஷன் தான். இன்டர்ஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து திடீர்னு ஒரு சடனாக ஒரு ஃபீலிங் ஏற்பட்டது அப்படின்னாச்சுன்னா அங்கே நமக்கு சென்டென்சஸ் வராது. வேகமாக நமக்கு ஒரு அடி விழுந்ததுன்னா அப்படின்னு சொல்லி கற்றுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங்கை நம்ம எமோஷனை சொல்கிறதுக்காக பயன்படுத்துகிற அந்த சத்தங்கள் தான் வந்து இன்டர்ஜெக்ஷன். ஓ, வாவ், இந்த மாதிரி ஒரு
எக்ஸ்க்ளைம் ஆகக்கூடிய அந்த இது எல்லாமே வந்து இன்டர்ஜெக்ஷன் தான். ஸோ இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இதில் சில இதை நம்ம டீட்டெயிலாக பின்னாடி உள்ள லெக்சர்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.